ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/8/2025 சாக்கார முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இருக்கிறதுல மிகப்பெரிய தப்பு அல்லது மிகப்பெரிய மறதி உங்கள் சுய தர்மத்தையே மறக்கிறது தான். அதனால் மறக்காதவராகுங்க. உங்கள் தர்மத்தை இல்லையா? ஒரு முஸ்லீம் தான் முஸ்லீம்ன்றதை எப்போவுமே மறக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதா தர்மத்தை சார்ந்த நீங்கள் அந்த தர்மத்தையும் அந்த தர்மத்திற்குரிய உயர்ந்த கர்மத்தையும் மறக்கலாமா? மறந்ததுனால தான் இப்படி ஆயிட்டீங்க. ஸோ இப்போ உங்களுடைய வீட்டையும் ராஜ்யத்தையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்க அந்த தெய்வீக குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். கேள்வி: உங்களுடைய எந்த மனநிலையை வச்சு நேரம் நெருங்கிடுச்சின்னு கண்டுபிடிக்கலாம்? பதில்: நீங்கள் எப்போ சதா நினைவு யாத்திரையிலே மூழ்கி இருக்கிறீங்களோ, புத்தி அலையிறதெல்லாம் நின்றுடுச்சோ, வார்த்தையில் அந்த நினைவின் பலமும் கூர்மையும் இருக்குதோ, அளவற்ற குஷியிலேயே நிரம்பி இருக்கிறீங்களோ, அடிக்கடி சத்தியுகத்தின் காட்சிகள் உங்கள் எதிரில் வந்துக்கிட்டே இருக்குதோ, அப்போ புரிஞ்சுக்கோங்க, நேரம் நெருங்கிடுச்சுன்ட்டு. எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? ஸோ நம்ம நினைவு பக்கவாக நேரம் நெருங்கிடுச்சின்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். நினைவு அந்த வார்த்தையில் யோக பலத்தோடு பேசுகிறது, யோகம் கட்டாகாமல், புத்தி வீண் விஷயத்து பக்கம் தேடி அலையாமல் இருக்கிறது, சதா உள்ளுக்குள்ளேயே குஷி இருந்துக்கிட்டே இருக்குது, சத்தியுகத்தின் காட்சி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ காட்சி வருதுன்றது ஒன்று, நிஜமாக காட்சி வர்றது, இன்னொன்று உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது அடிக்கடி தானாகவே. அப்போ புரிஞ்சுக்கோங்க, டைம் நெருங்கிடுச்சு. எதுக்கு? விநாசத்துக்கு. ஏன்னா விநாசத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு செகண்டெல்லாம் முடிஞ்சிடும்ன்றார். அதற்காக நினைவின் சார்ட்டை அதிகரிங்கன்றார். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஒரு பயங்கரமான கனவும் வந்தது. ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சு கரை உயரமாக இருக்குது. சென்னை மெரினா பீச் கூட இப்போ அப்படி தான் இருக்குது இல்லையா? ஸோ உயரமாக இருக்குது. அந்த கரையை ஒட்டி கூட இல்லை, ரொம்ப தூரத்தில் தான் இருக்கிறோம். பார்க்கும்போது திடீர்னு கடல் அலை மேலே வருது. ஓகே, கரைக்கே வரப்போகுது போல இருக்கு, எவ்வளோ பெருசாக வருது பாரோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறேன். பார்த்தா அது ரொம்ப பெருசாக வருது. அப்போ தான் தெரியுது, ஆஹா இது சுனாமி அப்படின்ட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்கள பாபாவை நினைங்க அப்படின்னு சொல்லக்கூட அங்கே டைம் இல்லை. சொல்லணுன்னு நினைக்கிறேன், ஆனால் டைம் இல்லை. டக்குன்னு பார்த்தா தண்ணிக்குள்ளேயே போயாச்சு. தண்ணிக்குள்ளே இருக்கிறது தெரியுது, நல்லாவே ஃபீல் ஆகுது. அப்படியே இதயம் படப்படன்னு அடிக்குது. ஐயோ என்ன பதவி அடைவோன்னு தெரியலையே, உயிர் பிரிஞ்சிருச்சா, நேராக சூக்ஷ்மதனத்துக்கு போயிடுவோமா, இதை பற்றிய சிந்தனை வருதே தவிர அங்கே பாபாவை நினச்சிக்கிட்டு இருக்கணும் அது கூட நினைக்கிறோம், ஆனால் நினைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நினைக்கல. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துற மாதிரி அப்படியே உடல் உணர்வு வருது. அப்புறம் தான் தெரிஞ்சு படுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது 24 மணி நேரம் பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணுன்றது எவ்வளோ முக்கியம். எல்லாத்துலேருந்தும் எப்போவுமே விடுபட்டு இருக்கணும், தூங்கும்பொழுது கூட பாபா நினைவிலே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஒரு வினாடியும் இது என்னோடய கடைசி நொடின்னு அம்மா ஏன் ப்ராக்டிஸ் பண்ணாங்க, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அனுபவ ரீதியாக அப்போ உணர முடிஞ்சுது. ஒரு செகண்டு தான் இல்லையா? ஒரு செகண்டில் பாபா பிரேக் போட சொல்கிறார். அதுக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறார். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது பண்ணாலும் பாபா நினைவிலே மூழ்கி இருக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா கடைசி நேரத்தில் பாபாவை நினைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லையா? அச்சானக் டக்குன்னு நடக்கும்ன்றார். அந்த ஒரு செகண்டில் பாபா கிட்ட புத்தி போயிடுச்சுன்னா மட்டும்தான் நம்ம மதிப்போடு பாஸ் ஆக முடியுன்றார். ஸோ அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாபா சொல்லியிருக்காரு சொர்க்கத்தில் நாய் இருக்காதுன்ட்டு.
இப்போ நாயை அழிக்கிற முயற்சி உலகம் முழுவதும் நடக்குது. உலகம் முழுவதும் நாய்கள் எல்லோரையும் கடிக்குது. அதனால் எல்லாருமே ஒரு விதமான வெறுப்பில் இருக்கிறாங்க. ஸோ நேரம் நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுக்கு தான் பாபா தினம் தினம் சொல்கிறார், நினைவின் சார்ட்டை அதிகரிங்க. நினைக்க நினைக்க தான் அது பயிற்சி வரும். ஒரு செகண்டில் இல்லை, அந்த நினைவு அதிகமாகிட்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன்றது எது பண்ணாலும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை மறந்து காரியத்தை மூழ்கிடக்கூடாதுன்றதில் கவனம் இருக்கணும். பாடல்: உங்களை அடைந்ததால் உலகையே அடைந்தோம். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்க, இந்த பாட்டுடைய அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க இல்லையா? இப்போ எல்லையற்ற தந்தையை நாம் அடைஞ்சிட்டோம். எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்குது. என்ன மாதிரி ஆஸ்தி? யாருமே அதை அபகரிக்க முடியாத ஆஸ்தி. 2500 வருடம் அனுபவிக்க போகிறோம். ஸோ எப்போ ராவண ராஜ்யம் 2500 வருடம் கழித்து ஸ்டார்ட் ஆகுமோ அப்போ தான் அந்த ஆஸ்தியின் போதை போயிடும். ஆஸ்தியை இழந்துடுவோம். அது வரைக்கும் அந்த ஆஸ்தி போதையை கொடுத்துக்கிட்டே இருக்கோன்றார். அப்போ என்ன மாதிரி உலகம் சொர்க்கம்னு யோசிச்சு பாருங்கள். இப்படித்தான் நாடகம் உருவாக்கப்பட்டிருக்குது. சிருஷ்டி நாடகத்துடைய ஞானம் குழந்தைங்க புத்தியில் இருக்கணும். எப்போவுமே இந்த சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் சக்கரம் எப்படி சுற்றுதுன்றதை புரிய வைக்கிறார். இதை நீங்கள் நாடகம்னும் சொல்லலாம், சக்கரம்னும் சொல்லலாம். பாபா தான் இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி புரிய வைக்கிறார். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. ஸோ யாருக்கு புரிய வைக்கிறார்? பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் புரிய வைக்கிறார். அது வரைக்கும் நமக்கு நம்முடைய முன்ஜென்மங்களை பற்றி தெரியாது. பாபா தான் சொல்கிறார், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாக உங்களை படைத்தேன் அப்படின்ட்டு. அது வரைக்கும் நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? 84 லட்சம் பிறவி எடுத்து கடைசியாக மனித ஜென்மம் எடுத்துருக்குறோன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்படிலாம் கிடையாதுன்னு பாபா சொல்கிறார். ஆத்மாக்கள் எல்லோரும் வரிசைக்கிரமத்தில் வராங்க, அப்புறம் கடைசியில் போகிறாங்க. நேற்று ஃபுல்லாக முரளி அதை தான் இல்லையா? யாரும் பிறவியை எடுக்காமல் இருக்கவே முடியாது, இந்த நாடகத்தில் நடிக்காமல் இருக்கவே முடியாதுன்றார். முதல்ல தேவதை தர்மத்தை சார்ந்தவர்களாக பூஜைக்குரியவராக நாம் இருந்தோம். பிறகு துவாபரகத்திலேருந்து தான் பூஜாரி ஆகிட்டோம். இது நம்முடைய மகிமை. ஆனால் இதை மனிதர்கள் கடவுளுக்கு சொல்லிட்டாங்க, நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி அப்படின்ட்டு. பாபா சொல்கிறார், அது என் மகிமை இல்லை குழந்தை, உன் மகிமை. இங்கே பலவிதமான வழிகளை உருவாக்கிட்டாங்க. உங்களுக்கு ஒரே வழி, பாபா கொடுக்குற ஸ்ரீமத் மட்டும்தான். அதன்படித்தான் நீங்கள் நடக்கிறீங்க, நடக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி எதையுமே தெரிஞ்சிக்காமல் இருந்தோம். இப்போ தான் பாபாவுடைய மாணவனாகி இருக்கிறோம். நாம் மிக உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக பாபா கிட்ட வந்திருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறோம். லௌகீக மாணவர்களுக்கு கூட முதல்ல எதுவும் தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் காலேஜில் படித்து பாஸ் ஆகி பிறகு வக்கீல் ஆகிறாங்க. அதே மாதிரி நாம் கூட இப்போ படித்து மனிதன்லேருந்து தேவதை ஆகிட்டு இருக்கிறோன்ற அந்த போதை இருக்கணும். பாபா ஞானம் எடுத்தவொடனே நமக்கு இதெல்லாம் தெரியுமா? ஏதோ கடவுள் பேசுகிறார், ஸ்லைட்டாக வரும், பிடிச்சிடுச்சி, வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாபா பக்குவப்படுத்துகிறார். உலகத்துக்கே அதிபதி ஆகிட்டு இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அங்கே ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம்தான் இருக்கும். உங்கள் ராஜ்யத்தை யாருமே அபகரிக்க மாட்டாங்க.
அங்கே உங்களுக்கு தூய்மை இருக்கும், அமைதி இருக்கும், சுகம் இருக்கும், அளவற்ற செல்வம் இருக்கும், அனுபவிக்க ஆரோக்கியமும் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் எப்படி அடைந்தோம்ன்றது தான் அந்த பாட்டில் உன்னை அடைந்ததால் உலகையே அடைந்தோம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நாம் இந்த பாட்டை உருவாக்கலை. ஆனால் இந்த நேரத்துக்காக நாடகப்படி இந்த பாட்டு உருவாக்கப்பட்டிருக்குது. சினிமா பாட்டு அது ஆக்சுவலாக. ஸோ மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட பாட்டு, அதோடைய அர்த்தத்தை பாபா புரிய வைக்கிறார். இங்கே நீங்கள் அமைதியில் உட்காந்து பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதை யாருமே பறிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஆஸ்தியை அமைதியில் இருந்தே அடையிறோம். அதுக்காக போய் யார் கூட சண்டை போட்டுமா எதுவும் கிடையாது. மிக உயர்ந்த பதவி ஜஸ்ட் அமைதியாக உட்காந்து எடுக்கிறோம். அதை யாருமே அபகரிக்க முடியாது. இல்லை, சண்டை போட்டு பெறுகிற சுதந்திரம் சண்டையாகவே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனால் நாம் அமைதியாக அடையிறோம் அந்த ராஜ்யத்தை. அதனால் அங்கே முழுக்க முழுக்க அமைதி தான் இருக்கும். அதை யாரும் அபகரிக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்களே அங்கே இருக்க மாட்டாங்க. அரை கல்பம் சுகத்தின் ஆஸ்தி தான் இருக்கும். சுகமே சுகம்தான். 2500 வருடத்துக்கு துக்கத்து பேர் அடையாளமே இருக்காது. பாபா சொல்கிறாங்க, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, அரை கல்பத்தை விட அதிகமாக நீங்கள் சுகத்தை அனுபவிக்கிறீங்க. பிறகு ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால தான் கோயிலில் ஆபாச சிலைகள் இருக்குது. காரணம் என்னென்னா, தேவதைகள் காமத்தில் விழறாங்க அப்படிங்கிறத காட்டப்பட்டு இருக்குது துவாபர யுகத்தில். ஸோ அதை எப்படி காட்டுறாங்கன்னா, தேவதைகளுடைய உடையோடவே காட்டியிருப்பாங்க. அப்படின்னு அர்த்தம், தேவதையுடைய ஆத்மா காமத்தில் விழுதுன்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலே உடை மாறும் இல்லையா? ஒவ்வொரு யுகத்துக்குமே உடை மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளே பார்க்குறோம்ல, இந்த ஒரு பிறவிலே எப்படி ட்ரெஸ் எல்லாம் மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ராஜாவுக்குமே அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உடை இருக்கும், கிரீடமும் இருக்கும். இன்னொரு ராஜா மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த சின்னம்லாம் சொல்லுவாங்களே, மீன் சின்னம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நாம் பிரம்மா மூலமாக சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைகிறோம். அதுக்கு தான் பாபா குழந்தைகளே குழந்தைகளேன்னு சொல்கிறார் இல்லையா? அப்பா நான், என்கிட்ட ஆஸ்தி அடைங்க குழந்தைகளேன்றார். குழந்தைங்களுக்கு தன்னுடைய ஜென்மங்களை பற்றி தெரியாது இல்லையா? அதை புரிய வைக்கிறார். கேட்குறது எது? ஆத்மா தான் கேட்குது, உடம்பு கிடையாது. ஸோ அதனால் குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாக்கள், உடம்பு கிடையாது. மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய உடலுக்கு வச்சிருக்கிற பேருடைய போதை தான் இருக்குது. அதனால தான் தேக அபிமானின்னு சொல்கிறோம். ஆனால் நாம் தான் ஆத்மாக்களாக, ஆத்மா அபிமானியாக இருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு தப்பாக சொல்லிட்டாங்க. பரமாத்மாவே ஆத்மான்னு சொல்லிட்டாங்க இல்லையா? ஆத்மாவிலேருந்து பரமாத்மா, பரமாத்மாவிலேருந்து ஆத்மா மாறி மாறி பரமாத்மாவிலேருந்து பிரிஞ்சு இங்கே வருது, மறுபடியும் பரமாத்மாவோடு சேர்ந்துடுது. இப்படியெல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஆத்மாவாக இருக்கிறீங்க, ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்க. இதன் மூலம் உலகத்துக்கே அதிபதியாக தேவி தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறீங்க. நாம் தேவதையாக போகிறோம். பிறகு
திரேத்தாயுகத்தில் சத்திரிய வம்சத்தில் வருவோம், அதாவது சந்திர வம்சத்தில். ஸோ இப்போ தான் இந்த ஞானமெல்லாம் நமக்கு தெரியுது. சொர்க்கத்தில் இது ஞாபகம் வந்தால் நமக்கு கஷ்டமாயிடும். இப்போ இதை மறக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சொர்க்கத்துக்கு வரும், தெரிஞ்சிருச்சு இந்த சக்கரனா உயர்ந்த பதவியிலேருந்து இறங்க போகிறோம், அது அந்த சந்தோஷத்தை குறைக்கும்ல. அங்கே சந்தோஷத்தை குறைக்கக்கூட எதுவுமே இருக்காது இல்லையா? அதனால தான் இந்த ஞானமும் அங்கே இல்லை. எண்பத்தி 4 பிறவிகளின் கணக்கு இருக்குது. ஆனால் எல்லாரும் 84 பிறவி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒன்றா தபுக்கடின்னு குதிக்க மாட்டாங்க சொர்க்கத்தில், சத்தியுகத்தின் தொடக்கத்தில். தேவதை ஆத்மாவை கூட எடுத்தோடனே எல்லாரும் வந்துட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. ஸோ இப்போ தெரியும் ஒவ்வொரு தர்மத்தினரும் எப்படி வராங்க அப்படின்ட்டு. வரலாறு இப்போ பழையதாகிட்டே இருக்குது, பிறகு மீண்டும் புதியதாக மாறுது. ஸோ பழைய உலகத்தில் அழுக்கான உலகமாக இருக்குது, ஆனால் புது உலகத்தை தூய்மையான உலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே எந்த தர்மமும் இருக்காது. துவாபரயுகத்திலேருந்து தான் மற்ற தர்மங்கள் வருது. இந்த கர்மக்ஷேத்திரத்தில் ஒரே நாடகம் தான் நடக்குது இல்லை, உலகத்தில் நடக்கிறது அத்தனையும் அந்த நாடகத்தின் பாகமே. இதில் முக்கியமான தர்மங்கள்னால் 4 தர்மங்கள். இந்த சங்கமயுகத்தில் பாபா பிராமண குலத்தை ஸ்தாபனை பண்ணுறார். எல்லாத்தையும் விட உயர்ந்தது இந்த பிராமண குலம்தான். மனிதர்கள் விராட ரூபத்தை உருவாக்கினாலும் தப்பாக உருவாக்கிட்டாங்க, பிராமணர்களை காட்டவே இல்லை அதில். ஸோ பாபா தான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். ஏன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பிராமணர், அதுக்கு பிறகு தான் தேவதையே. ஸோ அதை அவங்க காட்டலை. ஸோ இப்போ தான் தவறுகளை எல்லாம் நீக்கிறார், சரியான விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார். பாபா எப்போவுமே உடம்புல வர்றது கிடையாது, தவறு செய்கிறதும் கிடையாது. ஏன்னா உடல் உணர்வில் வந்தால் தானே தவறு செய்கிறதுக்கு, அவர் சரீர உணர்வுலே வர்றது கிடையாது. ஸோ கொஞ்ச நேரத்துக்காக குழந்தைங்களுக்கு சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தின் வழிகாட்டுறதுக்காக மட்டுமே இந்த உடம்புல வரார். மற்றபடி அவருக்குன்னு சொந்த உடல் கிடையாது தேக உணர்வில் தப்பு பண்ணுறதுக்கு. பாபா சும்மா வழியை மட்டும் சொல்லலை, உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்க்கையை உருவாக்குறார். கல்பமாக நீங்கள் பாபா கூடவே வீட்டுக்கு போயிட்டு சுகதாமத்துக்கு உங்கள் பாகத்தை நடிக்கிறீங்க. ஸோ சுகதாமத்தில் சுகத்தின் பாகத்தை நடிக்கிறோம் அரை கல்பத்திற்கு. சுகதாமன்றது சொர்க்கம். ஆத்மாக்களுடைய உண்மையான சுயதர்மமே அமைதி தான் அப்படிங்கிறத குழந்தைங்க மறந்துட்டீங்க. அதனால தான் இப்போ பிரச்சனை இல்லையா? ஆத்மாக்களாகி நம்முடைய சுயதர்மம் அமைதின்றதை மறந்துட்டீங்க. ஸோ இந்த துக்கமான உலகத்தில் எப்படி அமைதி ஏற்படும்? ஸோ இதெல்லாம் நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம், மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் எழுந்திரிச்சு வருவாங்க. இப்போ கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா? இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது, இதோடைய ஆயுள் எவ்வளவு அப்படிங்கிறது வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியும்ன்றார். ஸோ அதனால் இந்த ஞானத்தை நீங்கள் சொன்ன உடனே இதான் ரைட்டுன்ட்டு வெளிநாட்டினரும் உங்ககிட்ட வருவாங்க. ஸோ அதாவது வெளிநாட்டுக்காரங்களுக்கும் இது தெரிய வரும். இப்போ தெரியும்னு சொல்ல பாபா, தெரிய வரும். ஏன்னா உங்ககிட்ட அவங்களும் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா நிறைய நாடுகளில் பிரம்மகுமாரி சென்டர் இருக்குது இல்லையா?
ஸோ ஒன்று உங்களை தேடி அவங்க வருவாங்க, அல்லது குழந்தைங்க அங்கே போய் சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைப்பாங்க. ஸோ ரெண்டுமே நடக்குது. கிறிஸ்து கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க, கிறிஸ்துவ கடவுளுடைய குழந்தைன்னு நினைக்கிறாங்க. சிலர் கிறிஸ்து மறுபிறவி எடுத்து இப்போ ஏழை ஆகிட்டாருன்னு நினைக்கிறாங்க. நீங்களும் இப்போ ஏழையாக தானே இருக்கிறீங்க. ஸோ இங்கே இன்டைரக்டாக சொல்கிறதே அந்த மகிமையே உங்களுடைய மகிமை தான்ன்றது தான். ஏழைன்னா தமோ பிரதான நிலை, யாசிக்கும் நிலை, அந்த நிலைமையில் இருக்கிறாங்க இல்லையா. கிறிஸ்து கூட ஸோ யாசிக்கிறதுனா பிச்சை எடுக்கிறது மட்டும் இல்லை, கடன் வாங்குறதும் அப்படி தானே இல்லையா. கடன் வாங்கி தான் இன்றைக்கி பெரும்பான்மையான குடும்பம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி தமோ பிரதான நிலையில் தான் இந்த நிலை வருன்றார். ஸோ கிறிஸ்துவும் இங்கே தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் எப்போ வருவார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. உங்களுடைய தர்மஸ்தாபகர் மீண்டும் தன்னுடைய நேரத்தில் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக தான் வருவாருன்னு நீங்கள் புரிய வைக்க முடியும். இல்லை, அவர் இங்கே தான் இருக்கார், பட் தர்மஸ்தாபகராக இயேசு கிறிஸ்துவாக அவர் தர்மம் அடுத்த கல்பத்தில் ஸ்தாபனை பண்ணும்போது தான் வருவார். அவங்கள குருன்னு சொல்ல முடியாது, தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு தான் வராங்க. சத்கதி கொடுப்பவர் தான் குரு. சத்கதி கொடுக்குற வல்லல ஒரே ஒரு சிவபாபா மட்டும்தான். அதனால தான் என்ன தான் இயேசு கடவுள்னு சொன்னாலும் அவருக்கு மேலே ஒரு பரமபிதான்றதும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. யாரெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய வராங்களோ அத்தனை பேருமே மறுஜென்மத்தில் வந்துடுவாங்க. கண்டிப்பாக இப்போ தமப்பிரதானமாக தான் ஆகியிருக்கிறாங்க. கடைசியில் முழு சிருஷ்டி மரமும் இத்து போன நிலையத்தான் அடையுது. ஸோ இப்போ முழு மரமும் இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த மரத்துடைய அடிபாகம் தேவி தேவதா தர்மம்ன்ற அந்த அஸ்திவாரம் மட்டும் இப்போ இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால தான் பாபா அதை ஆலமரத்தோடு ஒப்பிடுவார், மனித சிருஷ்டி மரத்தை. ஸோ இதை பாபா தான் புரிய வைக்க முடியும். ஸோ இதை நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே எவ்வளோ குஷி இருக்கணும். நாம் தான் தேவதைகளாக இருந்தோமா, மறுபடியும் மாற போகிறோமா அப்படின்னு எவ்வளோ ஆனந்தம் இருக்கணும். சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா. நிறைய பேர் இந்த தலைவர் என்னுடைய ஜாதி சார்ந்தவர், இந்த நடிகர் என்னுடைய ஜாதி சார்ந்தவர், இந்த பிஸ்னஸ்மேன் என்னுடைய ஜாதி சார்ந்தவர்னு ஒரு பெருமை வரும். இங்கே உங்கள் ஜாதி இல்லை, நீங்களே அப்படி தான் இருந்தீங்கன்றது எவ்வளோ போதைக்குரிய விஷயம். ஸோ அப்போ அதை நினைக்கணும். மறுபடியும் தேவதை ஆகிட்டு இருக்கோம், இருந்தது மட்டும் இல்லை மீண்டும் ஆகிட்டும் இருக்கிறோம். அது எவ்வளோ போதையை கொடுக்கணும். இங்கே நாம் சத்யநாராயணனுடைய கதையை கேட்கறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். இந்த கதையை கேட்டு கேட்டு தான் கலியுக நரனிலிருந்து சத்யுக நாராயணனாக ஆவீங்க. நாராயணன் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடவே லக்ஷ்மியும் இருப்பாங்க தானே. லக்ஷ்மி நாராயணன் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய ராஜ்யமும் இருக்கும் தானே. லக்ஷ்மி நாராயணன் மட்டும் தனியாக இருப்பாங்களா சொர்க்கத்தில்? இதை எதுக்கு சொல்கிறாருன்னா, சொர்க்கத்தில் ஆதாமியாவால் மட்டும் இருந்ததாக பைபிள் குரானில் சொல்லிட்டாங்க இல்லையா. அதான் பாபா சொல்ற ஒரு பெரிய ராஜ்யமே இருக்கும். ஸோ நரன்லேருந்து நாராயணன் ஆகிறதுக்கு என்ன கதையோ அதே கதை தான் லக்ஷ்மி ஆகிறதுக்கும். அவங்களுக்கு தனி கதை கிடையாது. ஏன்னா நாராயணனோட லக்ஷ்மியும் சேர்ந்து தான் உருவாகிறாங்க. லக்ஷ்மி கூட சில நேரம் நாராயணன் ஆகலாம், நாராயணன் கூட சில நேரம் லக்ஷ்மி ஆகலாம். அப்படி சூப்பராக சொல்கிறார் பார்த்தீங்களா. ஒரு சில பாடல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறார். ஏன்னா 8 நாராயணன் 8 லக்ஷ்மி இருக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு சமயத்தில் லக்ஷ்மியாக இருக்கிறவங்க அடுத்த ஜென்மத்தில் அடுத்து வரக்கூடிய ஜென்மங்களில் நாராயணனாகவும் மாறலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அஷ்டரத்தினம்னு சொல்கிறார், 16 சொல்லலை, 8 தான் சொல்கிறார் இல்லையா. அந்த 8ம் உயர்ந்த பதவி இருக்கும் அப்படின்னா லக்ஷ்மியிலேருந்து அவங்க நாராயணனாகவும் ஆவாங்க, நாராயணனாக இருக்கிற ஒரு லக்ஷ்மியாகவும் ஆவார். எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லையா.
ஸோ பாபா குழந்தை ஆன புதுசில் ஒரு சிஸ்டர் இதை சொன்னாங்க, ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் முதல்ல முரளியில் பாபாவே சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ சினிமா பாடல்கள், பக்தி மார்க்கத்தின் பாடல்கள், சில பாடல்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை அவசியம் வீட்டில் வச்சிருங்கன்றார். கொஞ்சம் மாயின் தாக்கம் வரும்போது அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த தாக்கத்துலேருந்து வெளியில் குஷியாக வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். எப்படி நீச்சல் கற்றுக்கும்போது முதல்ல மூழ்குவாங்க இல்லையா, ஏன்னா நீச்சல் தெரியாது, மூச்சு திணறல் வரும், பிறகு அவங்கள பிடிச்சிக்குவாங்க. இங்கே கூட மாயை ரொம்ப மூச்சு திணற வைக்கிது. ஸோ நிறைய பேர் நீந்துறோம் இல்லையா, அவர்களுடைய பந்தயம் கூட இருக்குது. அதாவது நீச்சல் வீரர்களை பற்றி சொல்கிறாரு. நீச்சல் பந்தயம் இருக்குது, ஒலிம்பிக்கே இருக்குது. உங்களுடையது அதே மாதிரி தான், உங்களதும் நீச்சல் தான். அந்த கரைக்கு போகணும். மாயா டக்கு டக்குன்னு உங்களை மூழ்கடிக்குது, டக்குன்னு வெளியில் வர வைக்கிறதுக்கு இந்த பாட்டு உதவும்ன்றார். பாட்டு பாயிண்ட்ஸு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டை பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் பாட்டு பிடிக்காது, பாயிண்ட்ஸு தான் பிடிக்கும். பாயிண்ட்டுக்கு மனதை பழக்கப்படுத்தணும். என்னை மட்டும் நினைவு செய்யணும், நினைக்கலனாலே மூழ்கிடுவீங்க. அங்கே மூழ்காமல் இருக்கணும். அந்த நீச்சல்னா கையை காலை அசைக்கணும். இங்கே பாபாவை மட்டும் நினைக்கணும், வேறு எதை நினச்சாலும் மூழ்கிடுவோம். நினைவு யாத்திரையினால தான் கரை சேர முடியும். அந்த கரைக்கு போயிடுவீங்க கலியுகத்தை விட்டு. சிலர் நன்றாக நீந்துறவங்க இருக்கிறாங்க, சிலர் குறைவாக நீந்துறாங்க. அதே மாதிரி இங்கே கூட இல்லையா, அந்த நீச்சல் போட்டியில் சிலர் பக்காவாக இருப்பாங்க, சிலர் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்காங்க. ஸோ பாபா கிட்ட சார்ட் அனுப்புகிறாங்க. நினைவுடைய சார்ட்டை இவங்க சரியாக புரிஞ்சிக்கிறாங்களா அல்லது தவறாக புரிஞ்சிக்கிறாங்களா அப்படின்னு பாபா செக் பண்ணுறார். ஏன்னா ஒரு சிலர் நாங்கள் முழு நாளில் 5 மணி நேரம் நினைவில் இருந்தோன்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, கண்டிப்பாக ஏதோ தப்பு நடந்துருக்குது, நான் நம்ப மாட்டேன். நாம் இங்கே எவ்வளோ நேரம் படிக்கிறோமோ அவ்வளோ நேரம் சார்ட்டு சரியாக இருக்குதுன்னு சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்போ முரளி கேட்குற டைமை நினைவு டைமோடு சேர்த்து அனுப்பிச்சிட்றாங்க. அது அப்படி கிடையாதுன்றார். ஏன்னா நீங்கள் பலருக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கும்பொழுதே, முரளி கேட்டுட்டு இருக்கும்போதே புத்தி வெளியில் இங்கேயும் அங்கேயும் போகுது, முழுசாக கேட்குறது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் கூட அப்படி நடக்கும் இல்லையா, பக்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் புத்தி கடையில் என்ன வியாபாரம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் ஓடிட்டு இருக்கும். சந்நியாசிகள் அதனால தான் என்ன பண்ணுவாங்களாம், கதா கலாட்சேபம் பண்ணும் பொழுது இடையில நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்களாம், இவங்க கேட்குறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா தோசைக்கல் மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களால சொல்ல முடியாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டுருப்பாங்க, டக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்கூலில் கூட அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. இப்போ என்ன சொல்லு பார்ப்போம்னு மிஸ்ஸு சொல்லுவாங்க. காரணம் புத்தி எங்கேயாவது போயிடுது, ஒரு வார்த்தை கூட கேட்குறது கிடையாது. இங்கே கூட அதே மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா பாபா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவங்களுடைய புத்தி வெளியில் எங்கேயோ அலையுதுன்னு புரிஞ்சிக்கிறார். அது எப்படி தெரியும், இங்கே அங்கே பார்த்துட்ருப்பாங்க. அப்போ முரளியில் அவங்களுடைய கவனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் புதுசாக வராங்க, முழுமையாக புரிஞ்சிக்கலை அப்படின்னு பாபா புரிஞ்சுக்கிறார். அதனால தான் பாபா சொல்கிறாரு, புதியவர்களை சீக்கிரமாக முரளி கிளாஸ் கேட்குறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்கன்றார் இல்லையா. அவங்களுக்கு போதை வருதா இதெல்லாம் பார்க்கணும். இல்லைன்னா இப்படி திரும்பிட்டு இருந்தாங்கன்னா மற்றவங்க பார்க்கும்போதே டிஸ்டர்ப் ஆவாங்க. இது இல்லாமல் வைப்ரேஷனும் கெட்டு போகும். ஸோ அதனால் அவங்க பாவனையாக கேட்குறாங்களான்னு பார்த்துட்டு தான் அடுத்த நாள் முரளி கேட்க வாங்கன்னே சொல்லுவாங்க, இல்லாட்டினா சொல்ல மாட்டாங்க. இல்லைன்னா வாயுமண்டலத்தை கெடுத்துடுவாங்க. யார் நல்ல நல்ல குழந்தையாக இருக்கிறாங்களோ அவங்க இங்கே உட்காந்துட்டு இருக்கும் பொழுதே வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க. இன்னும் போக போக
ரொம்ப குஷியாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அப்போ நேரம் வந்து நெருங்கிட்டு இருக்குது. இப்போ அடிக்கடி அந்த மாதிரி ட்ரான்ஸில் போக ஆரம்பிச்சிடுவாங்க. வரிசைக்கிரம முயற்சிக்கு ஏற்ப உங்களுடைய நிலை கூட அதே மாதிரி அமைஞ்சிடும். அடிக்கடி சொர்க்கத்தில் உங்களுடைய மாளிகையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அந்த காட்சிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நேரத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எப்படியெல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? உலக அழிவுக்கான விஷயமெல்லாம் பார்த்துட்ருக்குறோம். பாபா சொல்கிறாரு, பாருங்கள், ஒரு நொடியில் உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் சாம்பல் ஆகிடுவாங்கன்றார். வெடிகுண்டு போட்டதும் எல்லாம் அழிஞ்சிடும்ன்றார். யோசிச்சு பாருங்கள். அங்கே நீங்கள் எதையும் நினைக்க கூட டைம் இருக்காது. அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் பாபா நினைவிலேயே இருந்திருந்தீங்கன்னா டக்குன்னு ஆத்மா மேலே போய்டும், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் லௌகீகத்தில் இறக்குறாங்க அப்படின்னா திரும்ப 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 அவங்க கனவு வந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, கனவு மாதிரியே இருக்காது, நிஜத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த பிரிவை வந்து மனம் பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கப்புறம் தானாக மறக்கிற ஒரு ஸ்டேஜும் வந்துடும். ஸோ அதேமாதிரி நம்ம வேறு ஒரு யுகத்துக்கு போகிறோம். ஸோ அப்போ அதை பழக்கப்படுத்துறதுக்காக அதற்கான காட்சிகள் கிடச்சிக்கிட்டே இருக்குன்றார் திரும்ப திரும்ப திரும்ப. அப்போ உங்களுக்கு கலியுகத்தில் இருக்கிற உணர்வே மறந்துடும். ஆல்ரெடி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சியை பொறுத்து தான் அந்த காட்சி கிடைக்கும்ன்றார். அப்போ ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கலியுகத்தின் விஷயத்தை நினைக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராஜ்யம் இப்போ உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ குழந்தைங்க புத்தியில் அது ஞாபகம் இருக்கணும், நம்ம ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதனால் நினைவு யாத்திரையிலே மூழ்கி இருங்க. ஏன்னா நினைவிலிருந்து தான் அந்த ராஜ்யத்தையே நம்ம உருவாக்குறோம். யாருக்கு வேணும்னாலும் வெறும் பார்வையினாலே அம்பு பாயிற அளவுக்கு சக்தியை நிரப்புங்கன்றார் நினைவில் இருந்து. இல்லை, நினைவிலே இருந்து பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்குள்ள யாரோ ஒரு தெய்வீகமானவரை பார்க்குற அந்த உணர்வு ஏற்படும். சில சமயம் காட்சியும் கிடைக்கும்ன்றார். கடைசியில் பீஷ்ம பிதாமா போன்றவர்களுக்கும் நீங்கள் தான் ஞான அம்பு போட்டீங்க முந்தைய கல்பத்தில், இப்போவும் அதுதான் நடக்கும். டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்களாம் இதுதான் உண்மைன்னு கடைசியில். ஸோ இப்போ அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய சாமியார்கள் வந்து பிரம்மகுமாரிகளை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஞானக்கடல் பதித்த பாவனர் நிராகார பகவான் தான் இல்லையா? எந்த மனிதனும் ஞானக்கடலாகவோ பதித்த பாவனராகவோ ஆக முடியாது. உடலே இல்லாத சிவத்தந்தை தான் ஞானக்கடல் பதித்த பாவனரே தவிர உடல் கொண்ட கிருஷ்ணர் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருடைய ஜென்மம் காட்டுறாங்கள இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறாங்கன்ட்டு. ஸோ கிருஷ்ணருடைய அந்த தோற்றம் முழு கல்பத்திலும் மறுபடியும் அவருக்கு கிடைக்காது. மீண்டும் அடுத்த கல்பத்தில் சத்தியுகத்தில் தான் அதே தோற்றம் அவருக்கு கிடைக்கும். அவங்க சொல்கிறாங்களே கல்கி பகவான் மறுபடியும் கிருஷ்ணர் வருவார் அப்படின்னு. அப்படிலாம் அதே தோற்றத்தோட கிருஷ்ணரும் வரமாட்டார், இயேசுவும் வரமாட்டார். ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொருத்தருடைய தோற்றமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த நாடகத்துடைய பாகமே இப்படி அற்புதமாக அமைக்கப்பட்டு இருக்குது இல்லையா? ஒரு காலத்தில் அழகாக இருந்தவங்க இப்போ அசிங்கமாக இருப்பாங்க, பணக்காரங்க இருந்தவங்க ஏழையாக இருப்பாங்க. எல்லாமே மாறி மாறி தான் வரும். அங்கே இயற்கையான அழகான தோற்றம் இயற்கையாகவே அங்கே இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், நாளுக்கு நாள் உடல் இன்னும் தமோபிரதானமாக தான் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நிறைய நோய்கள் எல்லாமே பார்க்குறோம். முதல்ல சதோ பிரதானமாகவும் நாம் தான் இருந்தோம். பிறகு சதோ ரஜோ தமோ நிலையை அடைஞ்சிருக்கிறோம். இங்கே எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறாங்கன்னு பாருங்கள். சிலர் பிறக்கும்போதே கால் இல்லை, கை இல்லை, இன்னும் என்னென்னமோ இல்லை இல்லையா? சுகர் இல்லை, உள்ள ஹார்ட்டில் ஓட்டுன்றாங்க, என்னென்னமோ இருக்குது. சிலருக்கு நடக்க முடியல, என்னென்னலாம் நடக்குது பாருங்கள். சத்தியுகத்தில் இப்படியெல்லாம் இருக்காது. அங்கே தேவதைகளுக்கு தாடியெல்லாம் இருக்காது, தாடி மீசையெல்லாம் வளராது, க்ளீன் ஷேவாக இருக்கும்.
ஒரு விதத்தில் அதோடைய நினைவாகத்தான் பிரம்மகுமாரிகள் ஷோ பண்ணிகிட்டு இருக்கிறது. கண்கள் மூலமாகவே இவர் ஆண் இவர் பெண் அப்படின்னு தெரியும். இன்னும் போக போக இல்லையா. ஸோ இன்றைக்கி மீசை வச்சாதான், இல்லை மீசை இல்லைன்னா அலின்னு சொன்ன காலம்லாம் இருக்குது. திருநங்கை மாதிரி இருக்கிற, பொண்ணு மாதிரி இருக்கிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதுக்காகவே மீசை வளர்த்துக்கிறாங்க இல்லையா. மீசை வச்சவங்களாம் ஆம்பளை கிடையாதுன்னு டைலாக்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ நான் ஆம்பளைன்னு காட்டிக்கிறதுக்காக மீசை வளர்க்குறாங்க. அங்கே அப்படியெல்லாம் மீசெல்லாம் வளராது யாருக்கும். ஆனால் பார்த்தா இவங்க ஆண் இவங்க பெண்ணுன்னு தெரியும். இன்னும் போக போக உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். குழந்தைங்களாகி உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு இருக்கிற இந்த மாதிரி காட்சியெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சா எவ்வளோ குஷி இருக்கணும். குஷியாக சரீரத்தை விடணும் இல்லையா. அது எப்போ கடலில் சுனாமி வந்துச்சு குஷியாக சரீரத்தை விடுறான், இல்லை, நீங்கள் குஷியிலே இருக்கும்போது சரீரத்தை விட்டுரும் ஆத்மா. பாபா கல்பமாக உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து மனிதனிலிருந்து தேவதையாக்குறார். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அவங்களுடைய பிரிவில் போயிடுவாங்க அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தான் தெரியுது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்டரில் இருக்கிறவங்க அதோடு ஒப்பிடும் பொழுது இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே கஷ்டம். ஏன்னா அந்த பற்று, அந்த ஞாபகம் வந்துடும். ஸோ ரொம்ப முயற்சி பண்ணணும், முடியாதுன்னு கிடையாது, ஆனால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பற்று இருக்காது கண்டிப்பாக. என்ன தான் அன்பாக பழகினாலும் பற்று இருக்காது. அதனால் டக்குன்னு போயிடுவாங்க. ஸோ இல்லறத்தில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப கவனம் கொடுக்கணும். இல்லறத்தில் இருந்தாலும் நான் இல்லறத்தில் இல்லை, சென்டரில் தான் இருக்கிறேன், இவங்க என்னுடையவர்கள் இல்லைன்ற எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். உண்மையிலே விலகி இருக்கணும். ஆனால் வெளியில் தெரியக்கூடாது, வெளியில் அன்பாக தான் இருக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஏமாந்துடும். ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் நாம் மட்டும்தான் மனுஷன்லேருந்து தேவதை ஆகிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அதை நினச்சி பார்த்தாலே மெய்சில் இருக்கும். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அவங்கவுங்க பிரிவுக்கு தான் போவாங்க. ஆத்மாக்களுடைய மர்மம் காட்டுறாங்க இல்லையா. ஸோ படங்களில் பல திருத்தங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பாபா சூக்ஷ்மவாதனத்தை பற்றி புரிய வைக்கும் பொழுது சந்தேக புத்தி உடையவர்கள் இது என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வேறு சொன்னாங்க, இப்போ இதை சொல்கிறாங்களேன்னுவாங்க. லக்ஷ்மி நாராயணனுடைய இரட்டை ரூபத்தை சேர்த்து விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி 4 கைகள் கொண்ட யாருமே இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு, அங்கே மறுபடியும் 4 கைகள் கொண்ட விஷ்ணுவை சூக்ஷ்மவாதனத்தில் காட்டுறோம் இல்லையா. ஸோ அப்போ அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுவாங்க. இதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, இதை ஏதோ ஒன்று இருக்குதுன்றதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. சந்தேக புத்தியுடையவர்கள் என்ன இப்படி சொல்கிறாங்க, இப்படி மாற்றி பேசுகிறாங்கன்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதான் பாபா சந்தேக புத்தியுடையவர்கள் அப்போ ஒன்று சொன்னாங்க இப்போ ஒன்று சொல்கிறாங்களேன்னு கேட்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இது உடனடியாக புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. கேட்க தான் கொஞ்சமாக தான் நமக்கே புரியும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, இதில் டவுட்டு இருக்குதுன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக பாபா அதை டச் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்றைக்கி சொன்னார் பாருங்கள், நாராயணனே லக்ஷ்மியாகவும் ஆவாங்க, லக்ஷ்மி நாராயணனாகவும் ஆவாங்க அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய ரகசியம். ராவணனுக்கு 10 தலை காட்டுறாங்க. ஸோ அப்படியும் 10 தலை கொண்ட மனுஷனும் இருக்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் எரிக்கிறாங்க. பொம்மை விளையாட்டு மாதிரி இருக்குது. இதில் என்னென்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்காது. அதெல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. இங்கே எடுத்து விளக்கம் சொல்லும் பொழுது இங்கே டவுட்டு கேட்டுட்டு சந்தேக புத்தியோடு போயிடுவாங்க. ஸோ அதுதான் ஆச்சரியம். இல்லைன்னா ராவணன் என்ன, அந்த 10 தலை என்னன்றது யாருக்கு தெரியும் இல்லையா. சாஸ்திரங்கள் இல்லாமலாம் நம்மளால் வாழவே முடியாதுன்னு மனிதர்கள் சொல்கிறாங்க. சாஸ்திரங்கள் தான் நம்முடைய உயிர்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா, கீதைக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே நிறைய முரளி நம்மக்கிட்ட சேர்ந்துடுது. தினம் பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்.
ஸோ அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு நாளும் புது புது கருத்துக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த கருத்துக்களை குறிப்பெடுக்கணும். மற்றபடி இதை வச்சுட்டு நம்ம ஒன்றும் புக்கு போட்டு புதுசாக ஒரு மதத்தை உருவாக்க போகிறது கிடையாது. ஸோ அந்த நோட்ஸ் எடுத்துக்கிறதன் மூலமாக நாம் சொற்பொழிவாற்றும்போது ரிஹர்சல் பார்க்கலாம். ஏன்னா ஜென்ரலாக உலகியல் மனிதர்கள் கூட பேசுகிறதுக்கு முன்னாடி ஒத்திகை பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்தந்த கருத்துக்களை புரிய வைக்கலான்ட்டு அந்த தலைப்புகளுடைய ஜிஸ்ட்டு எழுதி வச்சுருப்பாங்க. தலைப்புகள் என்னென்ன லிஸ்ட்டில் பேசலான்ட்டு லிஸ்ட்டு எழுதி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இந்த தலைப்பை பற்றி புரிய வைக்கலாம், அந்த தலைப்பில் என்னென்ன பேசலான்னு முக்கியமான பாயிண்ட்ஸும் எடுத்து வச்சுருப்பாங்க. ராவணன் யார், ராமர் யார் அப்படிங்கிற உண்மை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க. இந்த நேரத்தில் முழு உலகத்துலேயும் ராவணனுடைய ஆட்சி தான் நடக்குது. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்குது இல்லையா? பாபா மீண்டும் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறார். இது வெற்றி தோல்வியின் விளையாட்டு. ஸோ எல்லாருக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ராவணன்கிட்ட தோத்துட்டோன்னு அர்த்தம். இப்போ மீண்டும் ராவணனை வெற்றி அடைகிறதுக்காக பாபா இருக்கிறார், வெற்றி அடைய வைக்கிறதுக்கான வழியை சொல்கிறதுக்காக. ஸோ அதனால்தான் இது வெற்றி தோல்வியின் விளையாட்டுன்னு சொல்லப்படுது. ஸோ எப்படி தோல்வி ஏற்படுது? 5 விகாரங்கள்ன்ற ராவணனால் ஏற்படுது, அவனுக்கு அடிமையாகிறதுனால ஏற்படுது. எப்போ அவனை வெல்றோமோ வெற்றி அடையிறோம். இதுக்கு முன்னாடி தூய்மையான இல்லற மார்க்கம், இல்லற ஆசிரமம் இருந்தது. இப்போ அழுக்காகிட்டீங்க. லக்ஷ்மி நாராயணன்லேருந்து அப்போ பாருங்கள், தூய்மையான இல்லற ஆசிரமம், ஒவ்வொரு வீடும் ஒரு கோயிலாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய நினைவார்த்தமாக தான் சிலையை கோயிலில் வைக்கிறாங்கன்னா அப்போ அவங்க இருக்கிற இடமே ஒரு கோயில் தானே. அதான் சிவாலயமாக இருந்ததுன்னு பாபாவும் சொல்கிறாரு. இயேசு கூட எங்கள் அப்பா வீட்டை விபச்சார விடுதி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லற ஆசிரமத்தை விபச்சார விடுதி ஆக்கிட்டீங்க, காமத்தை எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுது. லக்ஷ்மி நாராயணன்லேருந்து பிறகு பிரம்மா சரஸ்வதியாக ஆகிறாங்க 5000 வருஷம் கழிச்சு. எதுக்கு ஆகிறாங்க? லக்ஷ்மி நாராயணன் மறுஜன்மம் எடுத்து துவாபரகத்துலேருந்து காமத்தில் விழுந்து அனைத்தையும் இழந்துடுறாங்க. இப்போ மீண்டும் தூய்மையான இல்லற மார்க்கத்தை சார்ந்தவராக மாறுறதுக்காக தான் பிரம்மா சரஸ்வதி ஆகிறாங்க. பாபாவும் சொல்கிறாரு, நான் இவருடைய பல பிறவிகளின் கடைசி பிறவியில் இவர் உடம்பில் பிரவேசிக்கிறேன். நீங்கள் கூட நாங்கள் பல ஜென்மங்களின் கடைசியில் பாபா கிட்ட வந்துட்டோம், அவர்கிட்ட ஞானத்தை அடையிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஆனால் மந்த புத்தி உடையவர்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ராஜ்யம் உருவாகுது இல்லையா? எல்லோரும் ராஜாவாகிட மாட்டாங்க. நிறைய பேர் வராங்க, போகவும் செஞ்சிடுறாங்க. ஆனால் கடைசியில் கண்டிப்பாக மறுபடியும் வந்துடுவாங்க. ஆனால் என்ன ஆகும்? பிரஜையில் நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு பதவி தான் அடைவாங்க. ஏன்னா அவங்களும் வேணுமே, சொர்க்கத்தில் வேலைக்காரங்க வேணும் இல்லையா? நல்லது. அப்புறம் இப்போ அலட்சியமாக இருக்கிறவங்க அங்கே வேலைக்காரர்கள் ஆகிறாங்க. அங்கே கஷ்டமாக இருக்காது, பட் இருந்தாலும் வேலைக்காரனுக்கு அதான அர்த்தம், கஷ்டப்படுறவன் தானே அர்த்தம் இல்லையா? ஸோ அற்புதமான முறையில் கொடுத்த நிறைய ரகசியத்தை சொன்ன அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, நாம் எல்லாருமே இந்த படிப்பை முடித்து மனிதன்லேருந்து தேவதையாக ஆகிட்டு இருக்கிறோம், உலகத்துக்கே அதிபதி ஆகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற போதையிலே எப்பயும் இருக்கணும். நம்ம ராஜ்யத்தில் தூய்மை, சுகம், சாந்தி எல்லாமே இருக்கும். இதை யாருமே அங்கே அபகரிக்க முடியாது. ராஜ்யத்தையும் அபகரிக்க முடியாது, ராஜ்யத்தில் இருக்கிற சுகம் சாந்தியும் அபகரிக்க முடியாது. ஸோ இப்போ இந்த துக்கம் நிரம்பிய கலியுக கரையிலிருந்து சுகம் நிரம்பிய சொர்க்கத்தின் கரைக்கு போகணும்னா நினைவு யாத்திரையிலே மூழ்கி இருக்கணும். ஸோ நினைவு யாத்திரையில் மூழ்கி அந்த கரைக்கு நீந்தி போகணும். நினைவில் இருந்தால் தான் நீந்தி போகவே முடியும், இல்லைன்னா மூழ்கி போயிடுவீங்க. பாபா அன்பில் தான் மூழ்கணும், விஷக்கடலில் மூழ்கிடக்கூடாது, மாயாவின் தாக்குதலில் ஏமாந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்?
கரெக்டாக நினைவு சார்ட்டை புரிஞ்சுக்கிட்டு வைக்கணும். அப்படி வச்சு செக் பண்ணுங்கள் நாள் முழுவதும் நான் எவ்வளோ நேரம் பாபா நினைவில் இருக்கிறேன்ட்டு. வரதானம்: முயற்சி மற்றும் வினைப்பயனுடைய கணக்கை தெரிஞ்சுக்கிட்டு தீவிர வேகத்தோடு முன்னேறி செல்லும் ஞானம் நிரம்பியவர் ஆகுங்கள். ஸோ அடுத்த அரை கல்பத்திற்கான தலைவிதியை உயர்ந்ததாக ஆக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற நேரம் இதுதான். ஸோ இந்த ஞானம் நிரம்பியவராகி தீவிர வேகத்தோடு முன்னேறி போங்க. ஏன்னா இப்போ இல்லைன்னா அவ்வளோதான். அப்புறம் சாகும்போது சங்கரான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் என்னடா நம்ம மட்டும் வேலைக்காரனாக பிறந்துட்டான்னு நினச்சும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் இப்போ உங்களுடைய விதியை உயர்ந்ததாக மாற்றிக்கோங்க. அதனால் இன்றைக்கி இல்லைன்னா என்ன, நாளைக்கு மாறிக்கலாம், யோசிக்காதீங்க. இப்போவே மாறணும். இன்றைக்கி பண்ணலன்னா நாளைக்கு மட்டும் எப்படி பண்ணுவீங்க இல்லையா? கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்துகிற மாதிரி இருக்கிறத வச்சு ஒருத்தனால சிக்கனமாக வாழ முடியலன்னா கடன் வாங்கி மட்டும் அவன் எப்படி அதை அடைப்பான்? அதேமாதிரி இன்றைக்கி உங்களால் மாற்றிக்க முடியலன்னா நாளைக்கு மட்டும் எப்படி மாறிடுவீங்க? நாளுக்கு நாள் உலகம் இன்னும் மாயை அதிகமாக தான் இருக்க போகுது. அதனால் நாளைக்கு பார்த்துக்கலான்றதுக்கு பேர் தான் கவனக்குறைவு. ஸோ இது வரைக்குமே பாப்தாதா அன்பு கடலாகி குழந்தைங்களை பார்க்குறார். சர்வ சம்பந்தங்களின் ஸ்நேகத்தில் குழந்தைங்க எவ்வளோ கவனக்குறைவாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறாரு இல்லையா? அந்த சர்வ சம்பந்தம் வைக்கிறது கிடையாது, அதையும் பார்க்குறாரு. சாதாரணமாக தான் முயற்சி பண்ணுறாங்க, தீவிர முயற்சி பண்ணலை, அதையும் பார்க்குறாரு. இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக உதவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ உதவியும் கொடுத்து எக்ஸ்ட்ரா மார்க்கும் கொடுத்து உங்களை முன்னேற்றிக்கிட்டே தான் இருக்கிறார். ஸோ அதனால் இந்த ஞானம் நிரம்பியவராகி பாபாவும் எவ்வளோ தான் உதவி பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா? ஸோ இந்த ஞானம் தெரிஞ்சு தைரியம் வைங்க. ஸோ தைரியம் வைத்தால் பாபாவுடைய உதவி பல கோடி மடங்கு கிடைக்கும். ஸோ தைரியம் நீங்கள் தான் வைக்கணும். ஸோ இந்த விசேஷ வரதானத்தின் லாபத்தை எடுங்க. தைரியம் வைத்து உதவி பெறக்கூடிய அந்த லாபத்தை பெறுங்கள். ஏன்னா பாபா நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். ஸோ உதவி செய்கிறதுக்கு பாபா தயாராக இருக்கிறார். இன்னொன்று, எதிர்கால வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான நேரம் இது மட்டும்தான், அது குறைஞ்சிக்கிட்டே வேறு வருது. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க, கவனம் கொடுங்க, தைரியம் வைங்க, பொக்கிஷத்தை அல்லங்க. ஸ்லோகன்: இயற்கைக்கு அடிமையாகி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் மனச்சோர்வு வரும். அதனால் இயற்கை வென்றவர் ஆகுங்கள். இயற்கைக்கு அடிமையாகிறாங்கனால என்ன அர்த்தம்? நம்மளாலாம் நாராயணன் ஆக முடியாது, பார்த்துக்கலாம், மனசு ஒடைஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி பேசுகிறதுக்கு பேர் மனசு ஒடைஞ்சு போயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க ஜாலியாக இருக்கிறாங்கல்ல, அவங்களால அதை அடைய முடியுன்ற நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனால் இயற்கைக்கும் மாயைக்கும் அடிமையாயிட்டாங்க. ஆகக்கூடாது. 90 வயதில் பாபா முயற்சி பண்ணல, பிரம்மா பாபா. தாதிங்க 100 வயதுலலாம் முயற்சி பண்ணலை இல்லை, கடைசி வரைக்கும் ஜானகி தாதி சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க இல்லையா? அந்த சோர்வு ஏதாவது நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவங்கக்கிட்ட. ஸோ அதனால் இயற்கை வென்றவராகணும், இயற்கைக்கு அடிமையாகக்கூடாது. அவ்யக்தேஸ்வரா சகஜ யோகி ஆகணும்னா பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்யுங்கள். யாராவது கடலில் மூழ்கிட்டாங்கன்னா திரும்புகிற பக்கமெல்லாம் கடல் தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ எனக்கு கனவே பாபா சொல்கிறாரு. ஸோ அதனால் அதே மாதிரி நீங்கள் பாபான்ற அன்பு கடலில், பாபாவின் சர்வ குணங்கள்ன்ற கடலில், அந்த தெய்வீக குணங்கள்ன்ற கடலில் மூழ்குங்க. அதுக்கு பேர் தான் லயித்திருக்கும் நிலை, பாபாவின் அன்பில் மூழ்கிய நிலைன்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் இதுக்கு அர்த்தம் பாபாவோடு கலந்துடுறது கிடையாது. ஜோதியாக கலக்கிறாங்கன்றாங்களே, அப்படி கிடையாது. பாபாவுடைய நினைவில் மூழ்கிறது, பாபாவுடைய அன்பில் மூழ்கிறதுன்னு அர்த்தம்.
ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.